விசேஷித்த நாள். இந்த விசேஷித்த நாள்ல எங்களோடு கூட சேர்ந்து கலந்து கொண்ட நீங்களும் விசேஷித்தவர்கள். இந்த வேளையில அவருடைய பிரசனத்தை நம்ம நாடி வந்திருக்கோம். எதிர்பார்த்து வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கும். எதிர்பார்க்காம வந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறது உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேலைமாய் கூட சத்தியத்தை வாசிக்க வர்ற அங்கிள் பீட்டர் பாபாயா உங்க கடந்து வருவாங்க. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது ஆராதனையிலும் கலந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிற என் சைலம் குடும்பத்தாரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 30 1 முதல் 12 வரை. சங்கீதம் 30 1 முதல் 12 வரை மாறி மாறி வாசிப்போமாக. கர்த்தாவே, என் சத்துருக்குள் என்னை மேற்கொண்டு மகிழ ஊட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி என் குழியில் இறங்காதபடிக்கு என்னை உயிரோடே காத்தீர். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலையிலும் களிப்பு உண்டாகும். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பாவத்தை திடமாய் நீங்க பண்ணினீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயரும் என்று சொல்லி என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர். என் மகிமை அமர்ந்திருந்தாமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டைகளை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். 3 வசனங்கள் 10-12 வரை 3 வசனங்கள் சேர்ந்து வாசிப்போமாக. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாற்றினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டைகளை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்க முடிந்தாயிற்று. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. யாரும் இருக்கிற இடங்களா அமரலாம். இந்த வேலையில எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா இனிமே நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்கன்றது மட்டும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேலையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். யாரும் மகிழ்ச்சியுடனே அவரை நம்ம ஆராதிப்போம். இந்த வேலையில யாரும் மனசுல எந்த ஒரு கஷ்டங்களும் இருந்தா இந்த நேரத்துல நீங்க இறக்கி வச்சிடலாம். உங்களுடைய கவலைகள் எல்லாமே மாறப்போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய புலம்பல்களும் மாறப்போகுது. இந்த வசனத்துல இப்போ நம்ம படிச்ச வசனத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என் புலம்பல்கள் எல்லாம் ஆனந்தமாய் மாறப்போகுது. நம்ம இனிமே புலம்ப போறதே கிடையாது. இனிமே நம்மளோட சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கர்த்தரை மகிழ்ச்சியோட நம்ம ஆராதிப்போம். எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோட ஆரம்பிப்போம். எஸ், அவருடைய அன்பின் காரியங்களை நம்ம இந்த நேரத்தில் காண முடியும். உண்மையானதை செய்கிறோம். பரலோக
உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். மோசை தேவனே, என்னை வழிநடத்திடுவே. மோசை அவரை வழிநடத்திடுவே. மோசை தேவனே, என்னை வழிநடத்திடுவே. மோசை தேவனே, என்னை வழிநடத்திடுவே. நான் கண்டேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். இயேசுவின் தேவனே, என் கண்களை நோக்குவீர். இயேசுவின் தேவனே, என் மனதை நோக்குவீர். இயேசுவின் தேவனே, என் மனதை நோக்குவீர். இயேசுவின் தேவனே, என் மனதை நோக்குவீர். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். தேவாதி தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். யாவராதி ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். யாவராதி ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். சர்வமின் தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சர்வமின் ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சர்வமின் தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சர்வமின் ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். நான் கண்டேன். நான் இந்த நேரத்துல நம்ம உற்சாகத்தோட காணப்படுறோம். ஏன்னா இன்னைக்கு பரமலோகத்திலே ஒரு ஆராதனை போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல நம்ம யாரும் அமர்ந்து உங்களுடைய எனர்ஜியை நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்றதை நான் பாக்குறேன். எழுந்து நிற்கலாமா? இந்த நேரத்துல முடியாதவங்க உட்காந்துக்கலாம். அவருடைய அன்பின் கரத்தை
நம்மளால அளவிட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா அவரு அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. அவருடைய அன்பின் ஒரு சின்னம் வந்துட்டு நீங்க யாராச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவருடைய அன்பின் சின்னம்னா அவர் எதுல காமிச்சாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய சிலுவையில நமக்காக ஒரு தகப்பன், அவர் நம்மளுக்காக அவருடைய ஜீவனே கொடுத்திருக்காரு. வேற எந்த மனிதர்கள் நம்மளுக்காக ஜீவனை கொடுப்பாங்கன்னு தெரியல, வேற எந்த கடவுள் நம்மளுக்காக ஜீவனை கொடுப்பாருன்னு தெரியல. ஆனா நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த ஒரே தேவன் அவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்பின் கரத்தை காணலாமா இந்த நேரத்துல? என்னோடு கூட சேர்ந்து நான் கண்டேன், நான் கண்டேன், நான் கண்டேன், நான் கண்டேன். நீங்க எல்லாரும் பாடுமா? நான் கண்டேன், நான் கண்டேன், நான் கண்டேன், நான் கண்டேன். தேவாதி தேவனே உம்மையாளர் செய்கிறோம், ராஜாதி ராஜே உம்மையாளர் செய்கிறோம். தேவாதி தேவனே உம்மையாளர் செய்கிறோம், ராஜாதி ராஜே உம்மையாளர் செய்கிறோம். அவருக்கு ஒரு விஷயமாய் கூட நன்றி சொல்றதுக்கான ஒரு தருணம் இந்த நேரம். அவருக்கு நன்றி சொல்றதுக்கான நேரம் நம்மளுக்கு எப்ப கடந்து வரும்ன்றது நம்மளுக்கு தெரியாது நம்ம வாழ்க்கையில. ஆனால் அவரை நன்றி சொல்றதுக்காக இந்த வேலையில நம்ம ஒரு துதி பாடல்களை பாட போறோம். நன்றியால் துதிப்பாரு நம் இயேசுவை நாவாலே ஏற்று பாடு. அவருக்கு நம்ம நன்றி சொல்லும் பொழுது நம்மளுடைய ஜீவன் அது ஒரு முழுமை அடையும். அவருடைய வார்த்தையில அவ்வளவு நல்லது இருக்கு. அதனாலதான் கர்த்தர் அவருடைய வார்த்தையை தான் நம்மளுடைய ஆவியை வந்துட்டு ருசித்து பார்க்க சொல்றாரு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து இந்த நேரத்துல நம்ம நன்றி சொல்றோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும்
முன்னே செல்கிறார். எரிகோ மலையும் முன்னே வந்தாலும் இயேசு முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடித்துவிடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடித்துவிடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடித்துவிடும். இந்த துதிப்பாடு இயேசுவை ஆராதிப்பாடு. இந்த துதிப்பாடு இயேசுவை ஆராதிப்பாடு. தம்மை எடுத்து வந்தாலும் கொஞ்சம் பயமேதான். இயேசு என்னும் நாமத்தில் என்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமத்தில் என்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமத்தில் இன்றே ஜெயத்தின் சகல சலவம். இயேசு என்னும் நாமத்தில் இன்றே ஜெயித்திடுவோம். பிரிய துதிப்பாடு இயேசுவை ஆராதிப்பாடு. யாவரும் இந்த நேரத்துல இருக்கிற இடங்களில் இருந்து நின்று ஏதோ ஒரு பாடல் நம்ம பாட போறோம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபத்தை இந்த வேலையில நம்ம பண்ணுவோம். யாரெல்லாம் இந்த நேரத்துல அவருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வேலையில நீங்க உங்களுடைய ஸ்தோத்திர பலிகளையும் உங்களுடைய ஜெபத்தை இந்த நேரத்துல நீங்க வைக்கலாம். அவர் செய்த நன்மைக்காக நம்ம கடந்து வந்த பாதைகள் கரடுமேடானாலும் அவர் நம்மளை நித்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மளை கண்டினியூவா ஒரு இடத்திலும் சோர்வடையாமல் நம்மளுடைய மனபாரங்கள் அந்த இடத்துல காணப்பட்டிருந்தாலும் இந்த வேலையில நம்மளுடைய விண்ணப்பத்தை வைத்து அவருக்கு நன்றியை சொல்லலாம். இந்த வேலையில உங்களுடைய பாவ அறிக்கையை நீங்க அறிக்கையிடனாலும் உங்களுடைய நன்றியை நீங்க ஏறெடுக்கணும்னாலும் இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடும் பொழுது உணர்ந்து என்னோடு கூட பாடு. உயர் மலையோ சமவெளியோ ஓ இறங்கிடும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ நீரே என் தேவன். இந்த நிலையில் இயேசுவை அருள்மனதோடு ஆராதிக்கிறேன். இந்த நிலையில்
மகிழ்ச்சி அலையிலும் ரொம்ப அழுத சொல்றா பக்கத்துல இருக்கிற பார்த்து விதைத்தல் நேரம், இது நன்மடையின் நேரம், இது நன்மடையின் நேரம், என் மகிழ்ச்சியின் நேரம். ஹல்லேலூயா. விதைக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது கண்ணீரோடு விதைக்கிறவன். நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்துட்டு கிறிஸ்துவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட நம்ம அழுதுட்டு விதைக்கிறது கிடையாது. நாம் மகிழ்ச்சியோடு விதைக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன சொல்லிட்டுனா நம்முடைய நம்பிக்கை என்னன்னு சொல்லி நிலைமை இல்லைன்னா கூட நம்ம விதைக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய ஆண்டவர் நமக்கு எந்த நிலையிலையும் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். எப்பொழுதுமே மனுஷனிடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, எனக்கு என்ன கிடைக்கும்? ஆராதிக்கிற என்ன கிடைக்கும்? வேலை செய்யற என்ன கிடைக்கும்? இந்த பொண்ணை கட்டுற எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த பிள்ளைய பெற்றுக்கிட்ட என்ன கிடைக்கும்? இந்த பிள்ளைய படிக்க வைக்கிற எனக்கு என்ன கிடைக்கும்? எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க். இதே கூட இயேசுநாதர்கிட்ட இயேசுடைய சிந்தனை இதைத்தான் கேட்கிறாங்க. வாசிப்போமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தினுடைய ஒரு 3 வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருக்கு கைப்படுவோமாக. மார்க் 10வது அதிகாரத்தினுடைய 27, 28, 29. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது, தேவனால் இது கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். எல்லாவற்றையும் விட்டு உம்மை என்ன செய்தோமே? பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, எதனால இயேசு சொல்ற, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் ஆண்டவர் பட்டியலிட்டு சொல்றாரு. இதெல்லாம் இழக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, வீடு, சகோதர சகோதரிகள், தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், நிலங்கள், என்ன சொன்ன நிலங்கள் யாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இன்மையிலே எதோடு கூட துன்பங்களோடு கூட எத்தனை தரையாக 100 தரையாக. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம அடிக்கடி சொல்லுகிற 100 தரையாய் ஆசீர்வதிப்பேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு 100 தரையான ஆசீர்வாதத்திற்கு 2 காரியங்களை சொல்றாரு. ஒன்று வேதனை. என்ன சொல்றாரு அவரு? விடும்போது உனக்கு என்ன ஏற்படும் சொல்றாரு. ஆமா, தகப்பனே தாயாவது நிலங்களை அது விட்டு விட்டவனுக்கு இப்பொழுது துன்பங்களோடு கூட 100 தனியாக. அந்த 100 தனின்னு சொல்றது முன்னாடி என்ன இருக்கிறது? துன்பம் என்று சொல்றாரு. எதனால் அந்த துன்பம்? நம்ம எதையாவது இழக்கும் பொழுது நமக்கு என்ன ஏற்படும்? வேதனை, துக்கம் ஏற்படும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனுக்கு என்று விதைப்பது வந்துட்டு உனக்கு பெரிய அறுவடையை தருமென்னாலும் அந்த சூழ்நிலை சில நேரத்தில் உன்னை எதுல நிறுத்தும்? ஏழ்மையான அந்த விதவை 2 காசை இறைவனுக்கு கொடுக்கிறதற்காக தீர்மானம் பண்ணின அவளுடைய துன்பம் என்னன்னா, நாளைக்கு அவளுக்கு இல்லை. ரொம்ப கவனமாய் சிந்திக்கணும். அடுத்த நேரத்துக்குன்னு சொல்ல அவளிடத்துல என்ன கிடையாது, எதுவுமே. அவனுடைய எதிர்காலத்துக்குன்னு சொன்னது அந்த 2 தான். ஆனா அவன் சொல்ற, எனக்கு துன்பமா இருந்தாலும் இதை நான் மகிழ்ச்சியா கொடுக்கிறேன். எதுக்காக தெரியுமா? அவன் சொல்ற, இந்த துன்பத்தை நான் பார்த்தேன்னா அந்த 100 தனையும் பார்க்க முடியாது. எவ்வளவு ஸ்மார்ட்டான அந்த கிழவிக்கு வருது பிளான் பாரு. நம்ம கஷ்டம் நம்ம கூட கிடைக்கதான் செய்யுது. நம்ம தான் எதிலே பழகிட்டோம், இந்த கஷ்டத்தோடைய பழகிட்டோம். ஆனா இருக்கிற இந்த 2ஐயும் வச்சு இன்னும் கஷ்டப்பட நான் விரும்பல. ரொம்ப ஸ்மார்ட்டான கிடையாது. இந்த 2ஐயும் வச்சு இனிமே என்ன அனுபவிக்க விரும்பல, இன்னும் இந்த துன்பத்தை அனுபவிக்க விரும்பல. ப்ரமோஷனை எதிர்பார்க்கிறவங்க, இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்கிறோம், பிசினஸ்ல மாறுதலை எதிர்பார்க்கிறவங்க, எதையாவது கடவுளுக்குன்னு சொல்லி கொடுக்கிறவன்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில நம்ம கஷ்டத்திலையா நம்ம பிரச்சனையிலன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, விடுறது உனக்கு கஷ்டமா தெரியும். ஆனா 100 தனைன்னு சொல்லும் போது உன் வீட்டிலேயோ உன் பர்ஸ்லயோ உன் அக்கௌண்ட்டுக்கோ இடம் பத்தாதியா? ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளவுதானே கவர்மெண்ட் கணக்கு கொண்டு வந்துச்சா? அதை தாண்டி எங்க கொண்டு வைப்பான்? கொண்டாட்டிக்கு ஒரு அக்கௌண்ட், 4 பிள்ளைகளுக்கு ஒரு அக்கௌண்ட், மச்சான் பேர்ல ஒரு அக்கௌண்ட், மருமகன் பேர்ல ஒரு அக்கௌண்ட். ஏன் அக்கௌண்ட்ல என்ன பண்ண மாட்டேங்குது?
லிமிட் தாண்டி போயிடுச்சு. நம்முடைய ஆண்டவர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில இதை செய்வார்னு நம்புறதுக்கு உனக்கு என்னதான் கஷ்டம்னு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் உன்னோட வேற எதுவும் சொல்ற, என்ன சொல்றாரு? இதை நான் செய்வேன்னு நீ நம்பு. ஆமா, எந்த நிலையிலையும் நான் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு உள்ளத நீ மறக்கவே கூடாது. காலையில செக்ஷன்ல அந்த பிள்ளைங்க கார்த்திகனுடைய சாட்சியை கேட்டிருப்பீங்க. எவ்வளவு அவனுடைய வாழ்க்கையில போராடினான்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இந்த மாசம் 29ஆம் தேதி அங்க படிக்கிறதுக்காகவே அமெரிக்கா தகப்பன் இல்லை. ஒரு தாய் கஷ்டப்பட்டு வளர்த்ததான ஒரு பையன் 40 லட்சம் ரூபாய் பேங்க்ல கட்ட சொன்னா கட்டுறதுக்கு பணம் இல்லை. கொலக்டர் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு ப்ராப்பர்ட்டி கிடையாது. இது எதுவுமே இல்லைன்னு சொல்லிச்சுன்னா கூட அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஆண்டவரிடத்துல விசுவாசமா இருக்க சொன்னேன். அவனுடைய விசுவாசம் இன்னைக்கு அவன் என்ன செய்யறது? பணத்தை தாண்டி ஷூரிட்டிக்கு நிலத்தை தாண்டி ஆண்டவர் அவனுக்கு விசாவை கொடுத்து கர்த்தர் அவனை கொண்டு போனார். இப்ப முடிஞ்சவரை என்கிட்ட பேசும்போது சொன்ன, இப்ப கூட எனக்கு சொல்றாங்க, அமெரிக்காவில் நீ படிச்சுட்டே இரு, ஆனா மாசம் 2 லட்சம் தரேன்னு ஒருத்தர் எனக்கு இப்பவுமே வேலை தரேன்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன், வேண்டாம் சொன்னா இல்லீகலை எப்பவுமே இது செய்யாத. ஆண்டவர் மாசம் 2 லட்சம் வாய குழப்பம்ல. நான் அதான் சொன்னேன், ஒரு நாள் அதை செய்யக்கூடாது. நம்மளை படிக்க கூப்பிடுற இடத்துல நீ என்ன செய்ய? இந்த 2 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு மாசம் 20 லட்சத்துக்குள்ள வாய்ப்பு இழந்துடக்கூடாது. சாத்தா அப்படிதான் வருவா. நீ அமெரிக்க போற, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க அதை செய்யணும். படிக்க போற நீ என்ன செய்ய? படிக்க. அதில் குறுக்கு வழிகள் எதையுமே தேடக்கூடாது. நீ இந்த நிலைக்கு வர்றதுக்கு நேரான வழியில தானே வந்த. இப்போ சாத்தா கிராஸ் பண்றா பாரு, உனக்கு வேற என்னெல்லாமோ காட்டுறான்னு சொல்லிக்கிட்டு நம்ம அதிக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இந்த குறுக்கு வழியில போய் தான் மாட்டிக்கிறோம். வேண்டவே வேண்டாம். நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன். ஆண்டவருடைய காரியத்தில் உண்மையுடைய இருக்கும் பொழுது தேவன் நமக்காக வாசலை திறக்க வந்தார். எழுந்து நின்று என்னை ஆசீர்வதிக்கிற என் தேவனுடைய கரங்களில நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கர்த்தருடைய கரங்களில நாம் ஒப்பு கொடுக்கலாமா? அல்லேலூயா. ஜெபா ஒரு பாட்டு பாடிடுறியா? பாபடி வரலாம். சரி, ஓகே. ஜெபாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஜெர்மனால நாம் எல்லாரும் நம்முடைய விதைகளை கரங்களில் எடுத்து கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? தேவன் இந்த விதைகளை ஆசீர்வதித்து அற்புதம் செய்யட்டும். வானத்திற்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற சர்வ வல்லவரே, நீர் எத்தனை அற்புதத்தையும் அதிசயத்தையும் எங்களுக்காக செய்கிற தேவனாக இருக்கின்றீர். எங்களுடைய விதைகளை உங்களுடைய கரங்களிலே தருகிறோம். நீர் இதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மடியில் திருப்பி அழக்கின்ற உங்களுடைய அதிசயத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் நீ சொல்ல சில பாடலை பாடி கர்த்தரை நாமத்தில் நீ சொல்ல நீ சொல்ல நீ சொல்ல எல்லாமாகும். நீ செய்ய உன் செயலா எல்லாம் கூடும். நீ சொல்ல நீ சொல்ல நீ சொல்ல எல்லாமாகும். நீ செய்ய உன் செயலா எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொல்லி என் வேலைக்காரன் பிழைத்தான். நீர் ஒரு வார்த்தை சொல்லி மரித்தவன் மீண்டும் உயிர்த்தான். நீர் ஒரு வார்த்தை சொல்லி என் வேலைக்காரன் பிழைத்தான். நீர் ஒரு வார்த்தை சொல்லி மரித்தவன் மீண்டும் உயிர்த்தான். நீ சொல்ல எல்லாம் ஆகும். நீ செய்ய உன் செயலா எல்லாம் கூடும். நீ சொல்ல எல்லாம் ஆகும். நீ செய்ய உன் செயலா எல்லாம் கூடும். நீ சொல்ல செய்ய நீ சொல்ல செய்ய எல்லாம் கூடும். தெரியாதே மலையில் உரைத்தான் கற்றை வார்த்தை அக்னியிலே கிடைத்ததோ தெரியாத
சொல்ல செய்ய செய்ய சொல்லாரெல்லாம் ஆகும். செயலாரெல்லாம் கூடும். சொல்லாரெல்லாம் ஆகும். செயலாரெல்லாம் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய அதிசய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இரண்டாவது ஆராதனைக்கு உங்களை நான் வெற்றியோடு கூடி வரவேற்கிறேன். தேவனுடைய சமூகம் மிகுந்த ஆசீர்வாதமானது. ஹல்லேலூயா. எல்லா புதன்கிழமையும் மாலையில 8 மணி துவக்கி 9 மணி வரையிலே 8 மணி துவக்கி 9 மணி வரையிலேயும் வாலிப பிள்ளைகளுக்கான ஜெபக்கூடுது. வேற யாரும் நடத்த மாட்டாங்க, நானே நடத்துவேன். அதனால் நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுடைய வாலிப பிள்ளைகளை அனுப்பிங்க. அவர்கள் ஜெபத்திலும் தேவனை அறிகிற வேத வாசிக்க ரெண்டுக்கும் அவங்களுக்கு அடுத்த 3 மாசம் அந்த வாலிப பிள்ளைகளுக்கு ட்ரைனிங். நிறைய பிள்ளைங்களுக்கு என்ன வாசிக்க தெரியல. இப்ப கூட பாருங்க, வசனத்தை சொன்னேன், வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயம். பப்ளிக்ல நிக்கிறதுக்கு அநேகருக்கு என்ன இருக்கிறது? ஆமா, நம்ம சர்ச்சில் நிறைய பிள்ளைங்க வேலைக்கு போயிருக்கிறாங்க. ஏஞ்சல் இருக்கிறா, அதே போல கலையரசி, கலைவாணி சொல்லி இவங்க பிஜி, இவங்கெல்லாம் வேலை செய்யற கம்பெனியில இவங்கெல்லாம் முதலிடத்துல இருக்கிறாங்க. அதே போல சம்பூர்ணம். ஏன் தெரியுமா? இவங்கெல்லாம் யாருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க. 100 பேர் 1000 பேர் இருந்தாலும் நின்று தைரியமா பேசுவாங்க. அப்போ போன ஜெனரேஷன்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யூத்ல இருந்ததான பிள்ளைங்க எதையும் ஃபேஸ் பண்றதான ஒரு தைரியம் அவங்களுக்கு இருக்கு. இப்ப புதிதா வருகிற பிள்ளைங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குது? ஐயோ, வெட்கப்படுறது, நம்ம எப்படி செய்வேன்னு யோசிக்கிறது. அதனால அந்த வாலிப பிள்ளைங்களுக்கு அதற்கேற்றதான பயிற்சி, அந்த 1 hour பயிற்சி தான், வாரத்தில் ஒரு நாள். அதனால உங்களுடைய வாலிப பிள்ளைங்களை அனுப்பி வைங்க. நானே நேரடி அந்த காரியத்தை செய்யறதுனால நீங்க ஒன்று பயப்பட வேண்டாம். பிள்ளைகளுக்கு எதுவும் ஆயிடும்னு சொல்லிட்டு அவன் நல்லபடி அவங்க வந்துட்டு ஏற்ற நேரத்தில் அவங்களை அனுப்பி வச்சுருவான். அதனால என்ன செய்யணும்? வியாழக்கிழமை, எல்லா புதன்கிழமையும், வியாழக்கிழமை எல்லா புதன்கிழமை. அதுபோன்று வருகின்றதான 26ஆம் தேதி முன்னாடியே உங்களுக்கு அட்வான்ஸை சொல்றேன். 26ஆம் தேதி என்ன நாள்? அது குடியரசு தினத்துக்கு எப்போ நம்ம விசேஷமான ஃபங்க்ஷன் வைப்போம். ஆனால் என்னென்னு சொல்லிட்டுன்னா, நம்முடைய சபையினுடைய அருமையான மகள் சங்கீத சொந்தமான ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கிறாங்க குண்டத்தூரில். அதனால அந்த வீட்டினுடைய பாதுகாப்பு நம்முடைய சபையினுடைய மக்களை எல்லாம் அழைக்கிறாங்க. அதனால நம்ம காலையில் ஒரு 10 மணிக்கெல்லாம் நமக்கு அந்த ப்ரோக்ராம் இருக்குது. எல்லாருக்கும் மத்தியானம் அங்கேயே தான் விருந்து. அதில் சங்கீதாவும் கணவன் ராஜேஷும் உங்களை எல்லாரையும் குடும்பமாக அழைத்திருக்கிறாங்க. ஒருத்தங்க வீடு வாங்கும்போது, ஒரு கார் வாங்கும்போது இதெல்லாம் நம்ம பார்த்து ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. ஒருத்தர் கார் வாங்கும்போது நான் இதை விட நல்லது வாங்கின்னு சொல்லி பார்த்துட்டு இவன் என்ன ப்ராடக்ட் பண்ணி வாங்கினான்னு தெரியலன்னு சொல்லி இப்படிலாம் பேசுறதெல்லாம் நிறைய பேர். இன்னொருத்தர் வாங்குறத பார்த்தது ஒருத்தன் சொல்லி இவெல்லாம் இந்த பைக்கை வைத்து வச்சுல ஏன் எரிச்சல் அல்சர் வந்துடுச்சு அதை பார்த்துருவோம். ஆமா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. யாராவது ஏதாவது ஒன்று வாங்கும்போது அவங்க என்ன செய்வீங்க? அவங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க. 2 வீலர் வாங்கிச்சாலும் அடுத்து சொல்லு, அடுத்து நல்ல 4 வீலர் வாங்குறதுக்கு மாருதி கார் வாங்கிட்டு வந்தா நாம பார்த்து சொல்ல, எங்க ஆடி கார் வாங்குறதுக்காக ஆமா, சிங்கிள் பெட்ரூம்ல போன செய்யறதுன்னா நிச்சயமா ஆண்டவர் நடத்தவர்களை ட்ரிபிள் பெட்ரூம்ல தான் அவர்களை உற்சாகப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அவரோடு சேர்த்து மகிழ்ச்சி அடைங்க. அதை விட்டுட்டு உடனே டக்குன்னு அதுல பொந்துக்குள்ளார நுழைஞ்சு விட்டு நானும் இப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், உனக்கு இவனை ஆசீர்வதிச்சாலே நீ நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. ஒருவர் என்ன செய்யுங்க? வாழ்க்கை அவங்க ஆசீர்வதிங்க. ஒரு பழைய வண்டி, ஒரு ஓட்ட வண்டி ஒருத்தன் வாங்கியிருப்பான், அவன் சக்தி அதுதான். அதை பார்த்துட்டு என் பிரதர் இந்த வண்டி வாங்கினு சொல்லாத, அற்புதமா கடவுள் கொடுத்திருக்கிறார் சொல்லிட்டு அவன் ஆசீர்வதி. அவன் அற்புதம்னு சொல்லும் போது அவனே உத்து பார்த்து சொல்ல, எனக்கு ஓட்ட வண்டி அற்புதம்னு சொல்லி சொல்றானே, அவன் இன்னும் அற்புதத்துக்கு நேராக அவன் மனது மாறும். இந்த வருஷம் இந்த மாசத்துல எத்தனை ஒரு புதிய வண்டி வாங்கினாங்க. எனக்கு வந்து டேடி செல்லிங்கன்னு சொல்லிட்டு பசங்க மாசம் சைவங்க யாராவது ஒருத்த புதிய வண்டி வாங்கிதான் இருக்கு. ஒண்ணு தெரியுமா, உங்களுக்கு ஆரம்பிச்சு இந்த ஊழியத்துல ஆரம்பிச்ச நாட்கள்ல சிலர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. அன்னைக்கு அவர்கிட்ட பைக்கு கூட நகாஸ்கர் ஞாபகம் இருக்குது, ஓட்ட சைக்கிள வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரத்துல மக்கள் நடந்து அப்படியெல்லாம் வருவாங்க. இந்த ஜபா அதே போல வந்துட்டு எப்படி சிலர் கேட்டு பாருங்க எப்படி வருவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நினைச்சா அவன் லாரியெல்லாம் எடுத்துட்டு வருவான்.
எதுல வருவான்னு அவனுக்கே தெரியாது. நினைச்ச சின்ன ஆட்டோ திடீர்னு லாரியை தூக்கிட்டு எதை வேணாலும் கொண்டு வருவான், கண்டெய்னர் கூட கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு. ஆமா, இவன் ஜெபன்கிட்ட கிழங்க அவன் போடுற சட்டை கருப்பு, அவன் காரு கருப்பு, அவனும் ஒரு கருப்பு, அவனுடைய பைக்கு கருப்பு. அப்படி என்னன்னு சொல்லுறேன், என்ன கலர் விரும்புறாங்களோ அப்படியெல்லாம் பண்ணிடுறாங்க. கேட்ட சொல்றோம், என்ன மாதிரி ஒரு கார் இருக்கணும், என்ன மாதிரி ஒரு பைக், இப்படியெல்லாம் ஆசைப்படுறாங்க. கடவுளுடைய ஆசைகளை எல்லாம் அப்படியே நிறைவேற்றாங்க. ஆமா, கர்த்தர் ஜெபன்கிட்ட கேட்டு பாருங்க, இந்த படிக்கட்டுல ஜெபன் கால் வைக்கும்போது ஜெபன் எப்படி இருந்தாங்க சொல்லி. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சரித்திரம். அவனுக்கே எனக்கு தமாஷா இருக்கும். அந்த படத்துக்கு அவங்க இது நானே இல்லைன்னு வச்சுருண்டா, நீ தாண்டான்னு சொல்லி புரியுதுல்ல. ஆமா, ஆண்டவர் நம்மளை அப்படி அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறது. அதனால நீங்க மறந்து போகக்கூடாது. உங்களுடைய பிள்ளைகளை சொல்லி அனுப்புங்க. அதே போல ஜனவரி 26 நம்ம எங்க போறோம், குன்றத்தூர்ல சங்கீதாவில். உங்களால ஃப்ரீயா தான், நீங்கெல்லாம் காசு கொடுத்தாலும் வரலாம். சர்ச்சில் இருந்து வண்டி போகும். ஆமா, நீங்க என்ன செஞ்சீங்க, பைக்கில் வரணும், பைக்கில் வரலாம், சொந்த காரில் வாங்கினாங்க வந்துக்கிட்டோம். நம்ம காரில் வரவங்களுக்கு எல்லாம் பெட்ரோல் தருவனெல்லாம் எதிர்பார்க்கணும். ஆமா ஆமா, உங்களுக்கு அங்கே ஆவிக்கு ஒரு ஆசீர்வாதம், மத்தியான சாப்பாடு போய் அன்னைக்கு வந்துட்டு ஒரு பிக்னிக்கா நினைச்சு என்ன செஞ்சீங்க, கழிவு வாங்க ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அடுத்த வருஷத்துல உங்களில் சிலருடைய வீட்டை திறப்பட அவங்களுக்கு கடந்து அற்புதங்களுடைய தேவன் நினைக்கவே நினைக்காத நம்மளால முடியுமா. இன்னைக்கு காலையில் யாரோ ஒருத்தர் நல்ல ஜெபக்குறிப்பு நான் வீடு கட்டுபடியாக சரி நினைச்சேன். அது யாருடைய ஜெபக்குறிப்பு கட்டுறேன், அவளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நேரத்தில் ஏற்ற நேரத்தில் முடிப்பேன். மிகுந்த கவனத்தோடு இன்னைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு எதுவாக இருக்கிற சொல்லிச்சுன்னா, அறுவடை செய்யுங்கள். என்ன செய்யுங்கள்? ஆமா, என்ன செய்யுங்கள்? அறுவடை செய்யுங்கள். இது நமக்கு தமிழர்களுடைய அறுவடையின் பண்டிகையின் நாட்கள். என்ன நாட்கள் இது? என்ன ஜெஃப்ரிங், என்ன நாட்கள் இது? அறுவடையின் பண்டிகையினுடைய நாட்கள். அப்போ நம்முடைய நாட்டுல அறுவடை உண்டாக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அறுவடை இல்லைன்னு சொல்லியதுன்னா அந்த தேசம் பஞ்சத்திலையும் வறுமையிலையும் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய தேசம் செழிப்பா இருக்க வேண்டும் என்று ஒரு வசனத்தை வாசி. பழைய ஏற்பாடுலேருந்து உபாகம புஸ்தகத்திற்கு நேராக நம்ம கடந்து சென்று ஒரு வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 11ஆம் அதிகாரத்தினுடைய 10-11 வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது என்ன தேசமா? மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அந்த தேசம் எதை குடிக்குமா? அப்ப வானத்துல இருந்து தண்ணீர் பொழிஞ்சிடுச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அந்த தேசம் எதை குடிக்கணும்? அந்த தேசம் எதை குடிக்கணும்? அந்த தண்ணீரை குடிக்கணும். தண்ணிய தேசம் மண்ணை குடிச்சிருச்சுன்னா என்ன புண்ணியம்? அந்த மண்ணுல நீரோட்டம் உள்ள தண்ணீர்ல ஏதாவது அந்த மண்ணுல விதை போட்டாச்சுன்னா அந்த விதை எப்படி வளரும்? செழித்து வளரும். சில இடத்துல மழை பெஞ்சாச்சுன்னா தண்ணி ஓடி போயிடும். எப்பவுமே அந்த மண்ணு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அப்படியே கெட்டியாவே இருக்கு. ஏன்னா நீரோட்டம் அதுல பத்தாது. அப்படியே செஞ்சு சொல்லிட்டு ஓடி போயிடும். சகட்டு மண்ணா இருக்கிறதுனால அதுல எல்லாம் பெரிய விளைச்சல் கிடைக்காது. ஆனா இந்த நிலம் என்ன செய்யுதுன்னா, தண்ணி கிடைச்சிருச்சுன்னா அதை என்ன செஞ்சுக்கிடுது? அது வாங்கி வச்சுக்கிறது. எதுக்காக வச்சுட்டு இருக்குது? நான் தண்ணிய வச்சுட்டு இருக்கிறேன், ஈரமா இருக்கிறேன், என்கிட்ட ஒரு விதையை கொண்டு வந்து போட்டு பாருங்களேன், நான் உன்னை எப்படி காக்கி வைக்கிறேன், எப்படி கறி ஒடுக்க வைக்கிறேன். அல்லேலூயா. அது எவ்வளவு காலம் இருக்கும்னு ஆண்டவர் சொல்றார். வாசிங்க. அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அது அப்ப தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசத்துல தான் அந்த மண்ணை எது சுமந்துட்டு இருக்குது? அந்த மண்ணுக்குள்ள எது இருந்துட்டு இருக்குது? தண்ணி, ஈரத்தன்மை இருக்கிறது. நல்லா கவனமா கேளுங்க. வானத்துல மேகம் தெரியும், கார்மேகம் தெரியும். அதுல என்ன இருக்கு? அதுக்குள்ளால தண்ணி இருக்கு. கண்ணுக்கு தெரியுதா? தண்ணி தெரியல. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, மண்ணு பல என்னது கலந்து இருக்கிறது? ஈரப்பசம் இருக்கிறது. ஆனா அதுல தண்ணி இருக்கிற நம்ம கண்ணுக்கு என்ன செய்ய மாட்டுது? தெரிய மாட்டுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மண்ணு சொல்லுது, ஒரு விதையை என் கையில கூட. எதை கூட? ஒரு விதையை என் கையில கூட. நான் வச்சிருக்கிற தண்ணிய இதுக்கு கொடுத்து அதுக்குள்ளால இருக்கிறதான அந்த மரம்
இல்லைன்னா செடி அதை கனி கொடுக்க தன்மையுடையதாய் மாற்றுவேன் சொல்றார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வசனமானது உன்மேல பொழிகிறதனுடைய நோக்கம் நீ எதை தொட்டாலும் அது ஆசீர்வாதமா மாறப்போகுது. அல்லேலூயா. காரணம் என்ன? இந்த வசனத்தை அப்படியே நம்ம திருப்பி இந்த வசனத்துக்கு வரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி உபாகமம் 32வது அதிகாரத்துல கூட 1-2 வசனத்தை கூட வாசிங்க. அற்புதமான வசனத்தை நீங்க வானங்களே செவி கொடுங்கள், வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக, பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல, பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும், என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள், நம்முடைய தேவனுக்கு எதை செலுத்துங்கள்? எதுக்காக மகத்துவத்தை செலுத்தணுமா? என்னுடைய வசனம் புல்லின் மேல் பெய்கிறதா இதை போல பொழியுமா? பனியை போல, மழை துளியை போல என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, அப்ப இந்த மழை துளியையும் பனியையும் இந்த பூமி வாங்கிட்டு ரெடியா இருக்குது. எதுக்காகனா, இதுல யாராவது விதைய போட்டுட்டாங்கன்னு சொல்லிச்சுன்னா, நான் மறுபடியும் என்ன செய்வேன்னா என்னை போன்ற விதையை திருப்பி கொடுப்பேன். போடுறது ஒரே ஒரு விதை தான். அந்த ஒரு நெல் மணியானது பல 1000 நெல்மணிகளை வெளியே கொடுக்கும். எதனால அது நடக்குதுன்னா, அந்த பனியினாலேயும் மழையினாலேயும் நடக்கக்கூடியதான விஷயம். அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி எவ்வளவு அற்புதமா 55ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க. அந்த ஒரு காரியத்தை கூட ஆண்டவர் சொல்றாரு, நான் மழையையோ பனியையோ உங்களுக்கு தந்துட்டேன்னு சொல்லியாச்சுன்னா அது சும்மா நடக்கிறதான விஷயமே கிடையாது. வாசிப்பு 55 10-11 வசனம். ஏசாயா 55:10-11. அவனுடைய காவற்காரர் ஏசாயா 55:10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவனிடத்துக்கு திரும்பாமல், பாருங்க, மாரியும் உறைந்த மழை. உறைந்த மழைன்னு எது சொல்லப்பட்டிருக்கிறது? பனிப்பொழிவு. எது? அப்ப நீங்க உபாகமம் 32 பார்த்தீங்க, என்னது? மழை துளிகளும் பனியும் இறங்குறது. இது ஆண்டவர் ரிப்பீட் பண்ணி உனக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவனிடத்துக்கு திரும்பாமல், அது என்ன செய்ய மாட்டேங்குது? அது கீழே இறங்கினது எதுக்காகவா? திரும்பி போறதுக்காக கிடையாது. ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு வசனத்தை கொடுக்கிறது நீ சும்மா கேட்கறதுக்காக கிடையாது. இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இப்ப கடந்து வருகிறதற்கு நோக்கம், உன் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு சம்பவிக்கும். நீ சும்மா இந்த இடத்துல நீ வரல. உன் உறவுகள், உன் பக்கத்து வீட்டுல தானே உட்கார்ந்து இருக்கிறாங்க, சமைச்சு சாப்பாட்டுக்காக ரெடியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீ அதை விட்டுட்டு இந்த நடு வெயில்ல ஆண்டவரை தேடி வந்தது, நீ அவங்களை விட முட்டாளெல்லாம் கிடையாது. அவங்களை பார்க்க மேலான ஒன்றை நீ தேட. எத்தனை பிசினஸ் மேன் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? ஆமா, பாருங்க. அப்போ ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேன், அதை டெய்லர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பின்னாடி வந்துட்டு மார்க்கெட்டோட தான பாபுலாச்சி உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்படி பல துறை, சினிமா துறையில பல துறையில தானே நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு வேலை வெட்டி. எதற்கு தேடி வந்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு கிடைக்காத ஒன்று என் ஆண்டவர் எனக்கு தருவேன்னு சொன்ன நம்பிக்கையில் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கு. அந்த ஜெய கணேஷ் உட்கார்ந்து இருக்கிறான். நேற்று 10 மணிக்கு போயிட்டு காலையில 10 மணி வரைக்கும் மார்க்கெட்ல உழைச்சிட்டு அந்த தூங்கால வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஏன்? மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒன்று எனக்கு இந்த இடத்துல ஆண்டவர் தருவேன். ஆண்டவர் சொல்ற மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அது என்ன செய்யுமா? அது என்ன செய்யுமா? பூமியை அது நனைத்து, அது திரும்ப அது எங்க போக மாட்டேது? அது அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதிலிருந்து என்ன கிளம்பி முளை கிளம்பணும்னா அங்க என்ன போடணும்? அவன் விதைக்கிற ஒருத்தர் ஆண்டவர் தேவை. நான் பூமியை என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன்? மழையும் பனியும் அனுப்பி பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் யாரை தேடுறாரு? விதைக்கிறவரை தேடுறாரு.
எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தினுடைய லூக்கா 8:15 வசனத்துல அற்புதமாய் ஆண்டவர் சொல்றார். வாசிங்க, நம்ம திரும்பி வாங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்தை எடுக்கிற குயிக்கா திருப்பிடுங்க. 8வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிங்க. அந்த ஓமையின் கருத்தாவது, அந்த ஓமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். விதை எதுவா இருக்கிறது? ரொம்ப கவனமா கேட்கணும். நிலத்தை பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறாரு. இப்போ அது முளை கிளம்பணும்னா எது போடணும்? விதை போடணும். அப்ப விதைன்னு சொல்றது என்னன்னு ஆண்டவர் சொல்றாரு? விதை தேவனுடைய வசனம். அப்ப விதை தேவனுடைய வசனம்னா சாமி நிலம் எதுன்னு சொல்லி தெரியணும்ல? அல்லேலூயா. ஆமா, அப்போ நிலை எதுன்னு சொல்லி தெரியணும்னு சொல்லிச்சுன்னா அப்படியே நம்ம என்ன செய்யணும்னா கண்டிப்பா நம்ம வாசிக்கணும். ஆனால் இதுல ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படிய விரும்புகின்றேன். 15வது வசனத்தை வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து. உண்மையும். அப்போ நிலம் என்று சொல்றது, விதை என்பது தேவனுடைய வசனம். நிலம் என்று சொல்றது உண்மையும் நன்மையுமான இருதயம். அப்ப நம்முடைய இருதயத்துல ஆண்டவர் எதை பொழிய பண்ணுறாரா? மழையையும் பனியையும் பொழிய பண்றாரு. அப்ப இந்த இருதயம் பக்குவப்பட்டதா இருந்தா மட்டும்தான் தேவன் சொல்லுகிற வார்த்தையாகிய விதையாகிய தீர்க்க தரிசனம் உன் வாழ்க்கையில முளைத்தெழும். சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால தீர்க்க தரிசனம் நிறைவேறாது. இருதயமாகிய நிலத்தை நீ எப்படி வைக்கணுமா? நன்மையும் உண்மையுமாய். அப்படின்னு உண்மை என்னன்னா, நன்மை என்ன, உண்மை என்ன? உண்மை என்ன? ஆண்டவர் சொன்னதான இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் உண்மையா நம்புறேன். அவருடைய வார்த்தை சொன்னது அப்படியே என்ன செய்யும்? அது செய்யும். அதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி தெரியுமா? தேவனுடைய ஈக்குவல் சக்தி எதுக்கு இருக்குது? அவருடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி? God plus word of God equal to God. தேவன் plus தேவனுடைய வார்த்தை equal to தேவன். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு என்ன சக்தி? அது எதுல இருக்குது? அப்படின்னா அவருடைய வார்த்தை அவரே தான். அவர் தான் என்னது? அவருடைய வார்த்தை. இப்ப நான் இந்த இடத்துல இருந்து பரத்திட்ட சொல்லிட்டு போறேன். நான் வரது வரையும் இந்த போனை நீ கையில வச்சுக்கன்னு சொல்லிட்டு போயிடுச்சுன்னா யாராவது இதை புடுங்க வந்தா திரும்ப என்ன சொல்லுவான்? டேடி என் கையில வச்சு ஒரட்டையெல்லாம் தர சொல்லி என் கையில வச்சுக்க சொன்னான். அப்ப நான் இல்ல, ஆனாலும் என் வார்த்தைக்கு அவன் சொல்றான். என்கிட்ட கையில வைக்க சொன்னதுனால நான் இதை எங்கே வச்சுக்கிறேன். அப்ப ஆள் இருக்கணும்னு அவசியம் இருக்குதா? எது அங்க செயல்படுகிறது? நான் சொல்லிட்டு போற வார்த்தை. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, உன் இருதயத்தை நீ எதுவா மாற்று? நன்மையும் உண்மையுமாய் மாற்று. நாம் எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம், செய்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா நம்முடைய இருதயத்துல ஒரு முளை கூட கிளம்ப மாட்டேங்குது. பாத்தீங்களா? எவ்வளவோ விதையை அள்ளி போட்டாலும் ஒரு விதை கூட என்ன செய்யல. இந்த 2021 வருஷம் என்னுடைய இருதயம் நிறைய எத்தனையோ வருஷங்களாய் நான் நிறைச்சு வச்சிருக்கிற எல்லா விதைகளும் இந்த வருஷத்துல முளைக்க போகுது. ஒரு விதை அல்ல. இதுவரை என்னுடைய நிலத்துக்கு தான் பிரச்சனை. விதைகளுக்கு என்ன கிடையாது? விதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த விழுந்த விதைகள் எல்லாம் அப்படியே கட்டி கிடக்குது. ஆனால் இது முளைப்பதற்கு எது பண்படுத்தப்படல? இந்த நிலம் பண்படுத்தப்படல. அல்லேலூயா. எதனால் இந்த இருதயம் பண்படுத்தப்படாமல் போனது என்று சொல்லிக்கிட்டு நீங்க இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஓமையினுடைய கருத்து வழியாக நீங்க பார்க்க போறீங்க. வாசிக்கலாமா? 12வது வசனத்தில் எல்லாரும் கவனமா கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. அந்த ஓமையினுடைய கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். இயேசு ஒரு அற்புதமான குட்டி கதையை சொல்றார். எதுக்காக இந்த எடுத்துக்காட்ட சொல்றாருன்னா, சில நேரத்துல நமக்கு புரியாது சாமி என்ன சொல்ல வராருன்னு சொல்லிட்டு. இது எல்லாரும் புரியணும்னு ஆண்டவர் விரும்பிதான் இந்த கதையை சொல்றாரு. வாசிப்போம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிற
இருக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். இதுல 4 நிறங்களை ஆண்டவர் சொல்றார். ஒன்று என்னது? வழியறை. இன்னொன்னு என்னது? கற்பாறை. இன்னொன்னு என்னது? முள்ளுள்ள இடங்கள். இன்னொன்னு என்னது? அது நல்ல நிலம்தான் நன்மையும் செம்மையுமான நிலம்னு சொல்லிட்டு. ஆனா மற்ற நிலங்கள் எல்லாம் எதுவா இருக்கிறதுன்னு சொல்லி நான் பார்க்கும் பொழுது ஒன்று வழியருகே. அந்த வழியருகே இருக்கிறதான நிலத்தை பற்றி அதுவே சொல்ல ஆண்டவரே சொல்றாரு. அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க. ஆனா இவர்கள் என்ன செய்யக்கூடாது? விசுவாசித்து இவங்க விசுவாசிப்பாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து என்ன செய்கிறான்? சர்ச்சில இருந்து வசனத்தை கேட்பான், வெளியே போன உடனே தான் பழையபடி வாழும். சர்ச்சில இருந்தா நம்ம தீர்மானம் பண்றோம், இனியாவது ஒழுங்கா செவிக்கணும், அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும், கர்த்தருடைய ஊழியத்தில் நம்ம பங்கு கொள்ளணும், மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்ன இதெல்லாம் தீர்மானம் பண்ண. வெளியே போனது அவனுடைய ஃப்ரெண்ட் இப்போ சர்ச்சாண்டே தேடி வந்துடுறாங்க. பசங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவனோட தேடி இங்க சர்ச்சாண்ட வராங்க. ஆனா இவனை ஒருத்தர் உள்ளார வாடான்னு கூப்பிட மாட்டாங்க. ஏன் உள்ளார வர கூப்பிட மாட்டான்னு தெரியுமா? இவனை உள்ளார கத்துக்கிற காரியத்தை அவனுக்கு ஒரு நாளும் கத்துக் கொடுக்கறது கிடையாது. அதனால அவனை தெருவில் கத்துக்கிற காரியத்திற்கு சர்ச்சுக்குள்ளார வாரமா அவன் பின்னாடி ஓடும். நிறைய பேர் ஆம்பளை பசங்க பொண்ணுவா கூட வந்து இங்க வந்து ஃப்ரெண்ட் டிராப் பண்ணிட்டு போனோம். கரெக்டான டைம் ஃப்ரெண்டை டிராப் பண்றது இல்லை, ஃப்ரெண்டை நீ கடவுளுடைய ஆலயத்துக்குள்ளார டிராப் பண்ண. அவங்களை பார்க்கிற உன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் இருந்ததுன்னா அவங்க உன்னை தேடி வருவாங்க. எங்கிட்ட பல பாஸ்டர்ஸ் யாராவது ஒரு தடவை இவங்க லேட்டஸ்ட் கூட டான்ஸ் பாஸ்டர் ஒரு பிஷப்பை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு நாள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண. அவர் வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது ஃபோன் பண்ண, ஐயா உங்களை எப்போ பார்க்கலாம், கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்னு. நம்மகிட்ட ஒருத்தர் வந்து சேர்ந்தாலும் சொல்லிச்சுன்னா நம்மளால் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அவங்க ஏதோ ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில இல்லாத சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை பார்த்து கத்துக்குவாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்கும்னு கிடையாது. சில பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாமே இருக்கும். எல்லாரும் விளங்காதவன் பிரச்சனையை மட்டுமே பார்ப்பான். புத்திசாலித்தனமா இருக்கிறவனுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நீர் வாங்கும் போது அதனுடைய செதில், அதனுடைய குடல், அதனுடைய பால் இதெல்லாம் சேர்த்துதான் கிடைக்கும். ஆனா அதெல்லாம் போட்டு குழம்பு வைப்ப ஏன்? அதெல்லாம் மீனுடைய பகுதி. ஆனா எனக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் குழம்புக்கு எடுத்துக்குவேன். அதே போல வாழ்க்கை ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவன்கிட்ட இருக்கிற எல்லா குடலுங்களெல்லாம் புடுங்க பார்க்காத. உனக்கு எது தேவையோ அந்த நல்லதை மட்டும் என்ன செஞ்சுக்கிடணும், அதை எடுக்க பார்க்கணும். நான் மறந்து போகக்கூடாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய இருதயமாகிய நிலத்தை நீ பக்குவப்படுத்தலைன்னா அதுல என்ன செய்யாது, அதுல என்னதான் விலை விழுந்தாலும் எவ்வளவு குவாலிட்டியான விலை விழுந்தா கூட அது என்ன செய்யாது, முளை கிளம்ப. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கு. என்னதான் முளை கிளம்பி. அப்படின்னா கிளம்பின்னு சொல்லிச்சுன்னா இட் இஸ் an action. அந்த விதைக்குள்ளாம அவர் வந்துட்டு அப்படி பதுங்கி படுத்து கிடக்கிறார். அந்த விதை ஒரு பெரிய மரம், அது இந்த தண்ணி வாசனை இல்லாததுனால அவர் எத்தனையோ வருஷமா காஞ்சு கருவாடாயி அப்படியே பதுங்கி கிடக்கிறாரு. ஆனா தண்ணி பட்டதான மண்ணில் இவர் விழுந்த உடனே அப்படி மடிஞ்சிருக்கிறவர் அப்படியே நெடுஞ்சு இப்படி சொல்ற. என்னது? முதல் 2 இலை இப்படி படுத்திருந்தாரு. அந்த வாசனை பட்ட உடனே அவர் அப்படியே நெளிஞ்சுக்கிட்டு நிமிர்ந்து நிட்டு சொல்ல வந்திருக்கிறாங்க. அநேகருடைய இருதயத்துல தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் காஞ்சி சுண்ணாம்பாய் அப்படியே கிடந்துச்சு. எப்ப இது எழும்பும்? அநேகருடைய இருதயத்துல என்ன இல்லை, அந்த தண்ணீர் பசியே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவரோடு பேசுகிற பழக்கம் இல்லை.
ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற சுபாவம் இல்லை. பிரச்சனை வந்தா மட்டும்தான் முட்டு மடங்கும். கஷ்டம் வந்தா மட்டும்தான் இவ கடவுளை தேடுறான். நல்லா இருக்கும் போதெல்லாம் கேட்ட பிஸியா இருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் போன பிஸி, வீட்டுல போனா பார்க்க முடியாது, ஜபத்துக்கு வரமாட்டாங்க, கேட்டேன்னு சொல்லி பிஸியா இருக்கிறேன். ஒரு நாள் வருவேன், என்னைக்குடா செல்ல வருவேன், அதுக்கு ஒரு நாள் வரேன். என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுச்சு, நடக்க முடியல. நல்லா இருக்கும்போது எத்தனை தடவை கூப்பிட்டேன், பிஸியா இருந்தேன் டேடி. உனக்கு பிஸி இருக்கும், உனக்கு பசி எல்லாம் இருக்கும். ஆனா கடவுளுடைய நேரத்தை நீ யாருக்கு கொடுத்தே ஆகணும். போன வாரம் சொன்ன ஆண்டவருடைய நேரம் எவ்வளவு? ஒரு நாளைக்கு ஆண்டவருடைய நேரம் எவ்வளவுன்னு கேட்கிறேன். 2 மணி நேரம் 40 நிமிஷம். நல்ல வெளிப்பாடு. ஒரு நாளைக்கு ஆண்டவருடைய நேரம் எவ்வளவு? 2 மணி நேரம் 40 நிமிஷம். இந்த நேரத்தை கூட என்ன செஞ்ச சாப்பிட்டு கடவுளுடைய பங்கத்தான் வந்திக்கிறான்னு வச்சு, வீட்டுக்கு தான் இது செய்ய மாட்டான்னு வச்சு, ஆனா கடவுளுடைய நேரத்தை கூட என்ன செய்யறான், அதையும் கப்பு பண்ண வச்சுக்கிறான். அதையும் தின்னுபிட்டு என்ன செய்யறதுன்னா நம்ம வாழ்க்கையினுடைய நாட்களை நம்ம வீணாக்குறோம் தெரியுமா? கடவுளுடைய நேரத்தை என்ன செய்யும்? தேவனுக்காக கொடு. வீட்டுல ஆண்டவருடைய பாதத்துல செவி, வேதவசனத்தை வாசி. உன்னுடைய நிலத்தை எப்படி வைக்காத, தரிசாய் வைக்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த தேவ வசனங்கள் உன் மேல இப்ப பொழியும் பொழுது இவைகளை நீ வாங்கி வச்சு உன்னுடைய நிலை எப்படி அது வந்துட்டு ஈரப்பசனுடைய மாறும் தெரியுமா? கேட்ட வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது உன்னுடைய ஈரப்பசனுடையதான். ஹல்லேலூயா. கேட்கிற வசனத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது இறுதி எதுவா மாறும்? ஈரப்பசனுடையதா மாறும். அதுக்கு ஒரு திரும்ப வாக்குதத்தை விழும்பொழுது அந்த வாக்குதத்தங்கள் அப்படி காஞ்சி சொல்லி போய், ஒருவேளை நீ கிறிஸ்தவனான அன்னைக்கு கேட்ட வாக்குதத்தை கூட அநேகருடைய வாழ்க்கையில இன்னும் முளைக்கவே இல்லை. அது விதை விழுந்துதான் கிடக்குது. அது இன்னும் எத்தனை வருஷமா கிடக்குது? ஒருத்தருக்கு 20 வருஷமா விதை கிடக்குது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் வந்ததை பார்த்தீங்களா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எகிப்துல என்ன ஃபேமஸ்? பிரமிடு. எது ஃபேமஸ்? பிரமிடு. பிரமிடுன்னா என்னது? உள்ளால யாரு இருப்பா? பணம் இருக்கு. செத்த ராஜா ஒருத்தன் செத்து போயிட்டானா, பெரிய ராஜாவோ பிரபுவோ செத்து போயிட்டானா, அவருக்கு ரொம்ப பாசமான பொண்டாட்டிகளை எல்லாம் கொண்டுடுவாங்க. பாசமான பிள்ளை எல்லாரையும் கொண்டு ராஜாவோட சேர்த்து எதையும் அடக்கம் பண்ணிடுவாங்க. அடக்கம் பண்ணி தங்கம், அவர் எத்தனையோ வருஷத்துக்கு சாப்பிடக்கூடியதான அதுக்குள்ளால பல டன்னு அரிசி, கோதுமை, அவர் விரும்புகிறதான நெட்ஸு கிட்ஸு எல்லாத்தையும் வச்சுதான் அவர் என்ன செய்யறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை செத்து போன பிறகு அவரோடு சேர்ந்து இவங்கெல்லாம் வாழ்வாங்க. அவருடைய மெய்க்காவலை எல்லாம் தொலைஞ்சான். ராஜாவிடத்துல பாசமா இருந்தா எல்லாம் செத்தான். எல்லாத்தையும் போட்டுதான் என்ன செஞ்சிருவாங்க, எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள அதை வச்சுக்கிட்டு இப்பதான் நினைப்பான், ராஜாட்ட நெருங்கி படகுனருக்கு இதுதான தண்டனை சொல்லி. ஏன்னா இப்போ தேவலோகத்துல வாழ போறா. அவங்களுடைய நம்பிக்கை இப்படி பண்ணின ஒரு எதுக்குள்ளார தெரியுமா? ஒரு பிரமிடுக்குள்ளார ஒரு கலசத்துல விதை இருக்கு. அந்த விதையை அவங்க கார்பன் டெஸ்ட் பண்ணி பார்க்கச்சுன்னா 3000 வருஷம் பழக்கமா. எத்தனை வருஷம்? 3000 வருஷம் பழக்கம். சரி, டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சுன்னு அதுக்கு ஈரத்தன்மை எதுவுமே கிடையாது. ஆனாலும் அந்த விதை என்ன செய்யலைன்னா அதனுடைய முளைக்கிறதான பகுதி சாகவே இல்லை. பண்ணோன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் அந்த லேப்ல கொண்டு போய் அவங்க அதை என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி வாட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா மறுபடியும் முளைக்க. எத்தனை வருஷம் கழிச்சு? 3000 வருஷம் கழிச்சு ஒரு விதைக்கு கூட என்ன சக்தி இருக்குது? எது கிடைச்ச உடனே இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ இயேசுவை நம்பின நாள் முதல் கொண்டு உனக்குள் கொட்டி கிடக்கிறதான தேவ வசனங்கள் இன்னும் அவைகள் முளைக்காமல் இருக்கிறதற்கு காரணம் நீ உன்னுடைய இருதயத்தை ஈரப்பசையாய் மாற்றல. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான 2வது ஆராதனையில உங்களை பார்த்து சொல்கிறேன், உனக்கு உன் குடும்பத்திற்காக தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஏராளமும் தாராளமாய் இருக்கிறது. அவைகள் உன்னை என்றைக்கே இந்த பட்டணத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டியதான
நீ அந்த காரியங்களில் ஈடுபடாமல் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்ததுனால இன்னும் காய்ந்து நீ வறண்டு போய் வதங்கி போயிருக்கின்றார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தில் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய். என் தெய்வமே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எனக்குள் இன்றைக்கு முளைவிட்டு எழும்புவதற்கு என்னுடைய இருதயத்தை நன்மையும் செம்மையுமான இருதயமாக, உத்தமமான இருதயமாக உம்முடைய கரங்களிலே தருகின்றேன். உம்முடைய அபிஷேகத்தினால என்னை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எனக்கு நீ உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தருடைய கரங்களிலே அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தை உனக்காக, உன் மனைவிக்காக, உன் பிள்ளைக்காக, உன்னுடைய தொழிலுக்காக, அவர்களுடைய எதிர்காலத்திற்காக அது உனக்குள் கடந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சொல்ற நான் காஞ்சி போயிருக்கிறேன். நீ காஞ்சதற்கு காரணம் யார்தான்? நீதான். உன்னுடைய நிலத்தில் இன்னைக்கு என்ன வரட்டும்? ஈரத்தன்மை கடந்து வரட்டும். ஆண்டவர் சொல்ல, தேவன் ஆசீர்வதிக்கிற நிலம் அது வானத்தில் எதை குடிக்குமா? வானத்தில் தண்ணீரையும் பனியையும் அது என்ன செய்யும்? அது குடிக்கும். தன்னிடத்தில் பயிரிடுகிறவருக்கு அது ஏற்ற நிலமாய் இருக்குமா? வேதம் சொல்லுகிறது மிகவும் கவனமாய் நம்ம திரும்பி இந்த இடத்துக்கு வரணும். நிறைய வார்த்தைகளை தேவன் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதால கனெக்ட் பண்ற கர்த்தர் உங்களோடு பேச. எத்தனை பேர் விசுவாசிகள் தேவன் எனக்காக தான் பேசுறாங்க? ஹல்லேலூயா அப்படின்னு எபிரேயர் நிருபத்தை என்னோடு சேர்த்து நீங்க திரும்பிடுங்கள. கர்த்தர் சொல்கிறார், வாசிங்க 6வது அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்திலிருந்து வாசிங்க. எப்படி என்ன? எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் நானே வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தன்னிடத்தில் எந்த பயிரை போட்டாங்களோ அந்த பயிரத்தை என்ன செய்யலாம்? முளைப்பிக்கிற நிலமோ என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஆசீர்வதியும். முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய ஏதுவாய் இருக்கின்றது. அப்ப தேவன் உனக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்களுக்கு ஏற்றபடி நீ ஆசீர்வாதமாய் இருக்க. நீ சாபமாய் இருக்க முடியாது. நீ வறுமையில் வாழக்கூடாது. நீ பிரச்சனைகளோடு இருக்கக்கூடாது. அப்ப இங்க பிரச்சனையும் வறுமையும் வேதனை என்பது எதுவாய் இருக்குன்னு சொல்லியதுன்னா முட்செடிகள். நம்ம சொல்றோம்ல, பாருடம் பாதாளம், தரித்திரம் பிடிச்சவன் வந்தானா அந்த வீடு எதுவா போயிடுதுன்னு தரித்திரம். அது ஆண்டவர் சொல்றாரு, முட்செடிகளை முளைப்பிச்சாச்சுன்னா அதுலயும் எவன் பிடிச்சாலும் அவனுக்கும் கைதான் என்ன செய்யும்? ரத்தம் தான் வரும். அது குத்தினாலும் உனக்கு பிரச்சனை தான். நீ போய் அதோட சேர்ந்தாலும் என்னதான்? தரித்திரத்தினுடைய அனுபவம் அதுதானே. எவ்வளவுதான் கொடுத்தாலும் தரித்திரம் மாற மாட்டேங்குது. அது போய் எங்க கால் வச்சாலும் தரித்திரம் பிடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. காரணம் என்ன? தேவன் சொன்ன வார்த்தையை என்ன செய்யறது இல்லை? விசுவாசிக்கிறது இல்லை, ஏற்றுக்கொள்றது இல்லை. ஏதோ டைம் கிடைச்சது, முடிஞ்சா சர்ச்சுக்கு போவோம். காலையில் முதல் ஆராதனைக்கு வர முடியல, அதனால 2வது ஆராதனைக்கு போனேன். ஆராதனைக்கு வந்ததல்ல மாற்றம், ஒரு இருதயத்தில் மாற்றம் ஏற்படும். கேட்கிற வசனத்தை கேட்டுட்டு ஒரு வீட்டுல போய் அதுபோல நீ வாழ்வதற்கு நீ முயற்சி எடுக்க. பிள்ளைகளோடு சேர்ந்து நீ அந்த முயற்சி எடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல, என் வார்த்தை அது பெருமையா. ஆண்டவர் சொன்ன அந்த காரியம் செய்ய. ஒண்ணு அவர் சொல்றாரு, நீ என்ன செய்யணும்னு சொல்லி, நீ விசுவாசியாதபடி விசுவாசம் அந்த வசனத்தை என்ன செய்வான்? உன் இருதயத்திலிருந்து எடுத்து போறான். 2வது 13வது வசனம், லூக்கா 8:13. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் என்ன செய்றார்? விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடன் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ள வேர் கொள்ளாதபடியினால். சில வசனத்தை கேட்கும் போது கையெல்லாம் தட்டி சொல்றாங்க, சொல்லிட்டு கையெல்லாம் தட்டி சொல்றாங்க. ஆனா இவர்கள் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டதான விதையானது அது முளைக்குமா? ஆனா என்ன போகாது? வேர் போகாது. வேர் போகாம என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டுன்னா, அவர்களுக்கு என்ன வருமா? ஆயினும் தங்களுக்குள்ள வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்சம் காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் இவங்க ஜெபித்த ஜெபம் கடவுள் கேட்கலன்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க.
இவங்க வந்து கடன் மாறுறதுக்காக ஜெயிப்பாங்க. இவங்க தேவையில்லாம கடன் வாங்கினது இல்லை பிரச்சனை. கடவுள் இவங்களுக்கு இன்னொரு ஆள்கிட்ட இவங்க கடன் கேட்டது அவங்க கொடுக்கலன்னா அதனால கடவுள்கிட்ட கோவிச்சுட்டான். இவங்கள ஏற்கனவே 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டேன், வட்டியும் சேர்த்து 4 லட்சம் ஆயிடுச்சு. இப்போ இந்த 4 லட்சம் கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்தட்ட போய் ஒருத்தருக்கு சொன்னா 10 காசு வட்டிக்கு தரேன்னு சொல்லி 5 லட்சம் கேட்டுருக்கான். சர்ச்சில் வந்து ஜோபனிக்கு போகிற ஃபாதர்கிட்ட சொல்கிற ஃபாதர் 5 லட்சம் ஒரு இடத்துல லோன் கேட்டுருக்கிற ஃபாதருக்கு தெரியாது. இவர் மல்லமையாக ஜெபிச்சார். ஆண்டவரே உடைய விருப்பத்தினுடைய இந்த பிள்ளைகளுக்கு மறந்துறேன். ஆண்டவர் ஜெபிச்சு பாதிரியாருடைய ஜெபத்தை கேட்டு இவருக்கு லோனே கொடுக்க மாட்டேன். ஏன்னா இவன் 10 காசு வட்டி வாங்கிட்டேன்னா அடுத்து இருக்கிற வீடே விட்டுக்குவான். அதனால ஆண்டவர் என்ன செய்யல, அந்த லோனை சாங்ஷன். அதனால இவன் கோவிச்சுட்டு அந்த ஆண்டவர்கிட்ட வாங்கணும். ஆனா ஆண்டவர் உன் வீடை காப்பாற்றி கொடுக்குறது உனக்கு தெரியும். நிறைய பேர் வீடு ஆண்டவரை கோவிச்சிருக்காங்க. எனக்கு சந்தோஷம், நான் ஆண்டவரை கோவிச்சேன் டாடி, அதனால தான் உங்கள்கிட்ட எனக்கு கோபம் இல்லை. இவன் ஆண்டவர்கிட்ட கோவிச்சதுனால மேலே இருக்கிற வாரம் அப்படியே நடுவு அந்தரங்கத்தில் வந்து உட்கார்ந்துட்டு ரொம்ப கோவிச்சிருப்போம். நீ கோவிச்சுட்டேன்னு சொல்லியாச்சுன்னா ஆசீர்வாதம் ஒன்றை விட்டு போகும், அவ்வளவுதான். ஒன்றும் கோவிக்க கூடாது. அல்லேலூயா. மூடெல்லாம் அவுட் ஆகாது, மூட் அவுட் ஆகாது. சேஞ்ச் யுவர் மோட். உன்னுடைய செயல்பாட்டை என்ன செஞ்சுக்க, ஆமா, செயல்பாட்டின் வழியை நீ மாற்றிக்கொண்டு விசுவாசிக்குவர். அடுத்து 3வது குரூப்பை பாருங்க. இவங்களுக்கு பிரச்சனை வந்தது நம்ம ஓடிப்போம். அடுத்து 14வது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். இவங்க வசனத்தை நல்லா கை தட்டுவாங்க. கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும். இவங்களுக்கு என்னன்னு சொல்லியாச்சுன்னா, இவங்க யாருன்னு சொல்லியாச்சுன்னா, எனக்கு அவளை போல லெஹங்காஸ் வாங்க முடியலையே, எனக்கு அவங்கள போல கம்மல் கிடைக்கலையே, என்ன துக்கம்? பிரபஞ்சத்தினுடைய துக்கம். எனக்கு என் மேக்கப் செட்டு வார வழியில கீழே விழுந்து போச்சு, ஐயோ இந்த காதல் இன்னொரு தொங்குற மாதிரி ஒரு தொங்கட்டான், வெயிட்டால ஒரு கால் அந்து விழுந்துருச்சு, வெயிட்டால ஒரு கால் என்ன செஞ்சிருச்சு அந்து விழுந்து. இவங்க எப்பவுமே உலக கவலை. எப்ப பார்த்தாரா ஐயோ முடி நரைச்சி போச்சு, இனி பார்த்து பாருடா திடீர்னு ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு டை கிடைக்கலையா சர்ச்சுக்கு வருவார். இவர் திரும்ப சொல்றாங்க ஏம்மா வரலன்னு சொல்லிச்சுன்னா, ரெடி டை கிடைக்கல, அலைஞ்சு அலைஞ்சு கடைசியில பையன் வாங்கிட்டு வந்தா அதுக்குள்ள போட்டு காய மாட்டேங்குது, அதனால சர்ச்சை விட்டுட்டேன். அப்போ டை கிடைக்காம இந்த முடி நரைச்சுதானே போச்சு, சொட்டை ஆயிருந்தானே என்ன பண்ணிடு. டை கிடைக்காத நினைச்சதான என்னது ஒரு கொம்பு வச்சு தேய்ப்பாங்கல்ல, அது கிடைக்காததுனால இங்கெல்லாம் ஏதோ ஒரு ப்ளஸ் எல்லாம் போடுவாங்க, அவங்களே அந்த ஞாபகம் புரியுதுல. இதெல்லாம் என்ன கவலை சொல்லுங்களா? இதெல்லாம் பிரபஞ்சத்தினுடைய கவலை. அடுத்து இன்னொருத்திக்கு பிரச்சனை, அடி மேட்சான பிளவுஸ் தைக்க கொடுத்தேன், சொல்லிடுச்சுதான். ஆமா என்னன்னு சொல்லுது, நீ எது தைக்கலையா? மேட்ச் பீரோ ஃபுல்லா இத்தனை பிளவுஸ் இருக்குது, இத்தனை சேரு சுடிதார்லாம் இருக்குது, இந்த மேட்சோட போல நாங்க சர்ச்சில் யாரும் உன்னை ஏற்ற மாட்டான்னு சொன்னாங்க, சர்ச்சில் உன்னை யூனிஃபார்மை போட்டு வர சொன்னாங்க. அவனை போகாம சாமியோட யூனிட்டியாருன்னு சொல்லி வச்சுன்னா இவன் என்ன சொல்லி இந்த அப்படின்னு அடுத்த வாரம் தச்சு போடணும். இதனால தான் உன் இறுதியை காஞ்சி சொன்னாங்க. சாமியோட எதை கேட்க இன்னொருத்தி சொல்றேன், நான் வந்துட்டு ஆன்லைன்ல இதுக்கு சரியான மேட்சான ஷூ வந்துட்டு நான் புக் பண்ணினேன், ஒரு பொங்கலா பார்த்து என்ன டெலிவரி ஆகல. அடப்பாவி, நீ தான் டெலிவரி பண்ணி 3 பிள்ளைகளை வச்சிருக்கீங்க, அதுவே வந்து சர்ச்சுக்கு வந்து சேர்றது தானே, எது டெலிவரி ஆகலையா? ஷூ என்ன கருத்து?
ஸ்கூல் டெலிவரி ஆகுது, அதனால என்ன செய்யல? அம்மா அவருடைய பையனா இருக்கு, அவன் டெலிவரி ஆக இவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பான். அதை நினைச்சாலும் சாமியை வந்து தேட வேண்டியதானே. இதை பண்ண மாட்டான். மறந்து போக கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, என்ன கவலை? முதல்ல கவலைகளினாலும், பிரபஞ்சத்தில் உள்ள கவலைகளினாலும், ஐஸ்வர்யத்தினாலும், அடுத்து என்னது? ஐஸ்வர்யத்தினாலே. நான் யார் தெரியுமா? தனக்கு இருக்கிற பணம், பதவி, இதெல்லாம் நினைச்சு ரொம்ப தான் பீதிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் டூர் போவாங்க. காலை 6 மணி முடிச்ச உடனே பீச்சுக்கு போனோமாமா. இங்க முடிச்சது நேரம், இங்க முடிச்சுட்டு அப்படியே பீச்சுக்கு போறீங்க. பீச்சில் போய் ஆராதனை நடந்த எதையாவது பற்றி பேசினேன். பீச்சுக்கு போற வழியில மாமான்னு கூப்பிட்ட அவன் பாருங்க, காரில் இப்படியே தூங்கிக்கிற டயர்டில் ஆராதனையில அவன் கர்த்தரை நல்லா பாடி ஆராதிக்கிறான். உடனே இவ்வளவு கனவு அங்க எவ்வளவு பார்க்கிறான். ஜெபா டயர்டில் இந்த பக்கமா தூங்குறான். இவன் கேட்கிறாங்க எவ்வளவு பார்க்கிறான். ஆத்திரத்துல இவன் எழுப்பலன்னு சொல்லிட்டு இவ்வளவு மெதுவா எழுந்து இப்படி பார்க்கிறான். அப்படி எட்டி பார்த்தா 4 எருமை படுத்துட்டு அவன்கிட்ட கேட்கிறாங்க எவ்வளவு பார்த்தேன். அதுல கோமதி, சீதை, ராதாவை படுத்துட்டு கிடக்கிறாங்க. எல்லாம் என்னது? அயோத்திய குப்பத்துல இருக்கிறதான எருமைகள். அவன் ஆராதனைக்கு வந்த நீ அதை முடிச்சுட்டு வீட்டுல போய் சந்தோஷமா தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முழங்கால் படிப்பட்டு ஜெபிச்சுட்டு வேற கர்த்தருடைய நாடுகள் எதுக்கு முதலிடத்தை கொடு? தேவனுக்கு முதலிடத்தை கொடு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்ச 2 ஃப்ரெண்டுடைய வீடை விசிட் பண்ணி காலையில ஆராதனைக்கு போயிருந்தேன். ஆசீர்வாதம், மனசு சமாதானமா இருக்கு. அவங்கள சந்திச்சு 2 வேத வசனத்தை சொல்ல, இன்னொரு 10 டிராக்ட் எடுத்து போய் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு வர. ஞாயிற்று நீ ஒரு 3 மாசம் செஞ்சுப்பார். நம்ம சர்ச்சில் ஒரு பேர் டையை கட்டி வெளியே இருப்பார்ல, இப்போ அவர் விட்டுட்டா இருந்தா. ஆரம்பத்தில் நான் சொன்ன இந்த வார்த்தையை வச்சுட்டு எல்லா நாள் டெய்லி டிராக்ட் எடுத்து எங்க இருக்காரு தெரியுமா? அது நம்ம இங்கே என்ன அந்த எஸ்எம் சிக்கன் கிடைக்கிற அந்த மெயின் ரோட்ல நின்று நான் சாயந்தரம் இந்த கிளாஸ் எடுக்கிற வரும்போது அவர் அங்கே நின்று கொடுக்குறேன். இன்னைக்கு அவர் யாரு தெரியும்? அன்னைக்கு ஒரு ஆளுக்கு வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு அவர் ஒரு பெரிய பிசினஸ். அவர் கீழே பலர் வேலை செய்வாங்க. என்னென்ன கேட்குற வேண்டி எங்கேயாவது 2 கிலோமீட்டர் இடம் கிடைக்குமா? என்னுடைய மெட்டீரியல் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் மற்ற நாட்டுக்கு. அவன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நம்ம பிஸியாகும் போது மறந்துடும், எப்பவுமே மறக்காது. இல்லைன்னா இன்னைக்கு நீங்க செஞ்சுப்பாரு. குடும்பமா போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது செஞ்சு யாருமே தெரியலையா, வாரத்துல ஒரு நாளாவது ஒரு 10-20 டிராக்ட் எடுத்துட்டு போய் என்ன செய்யணும்? நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சும்மா போயிட்டு 20 டிராக்ட் எண்ணி எடுத்து போய் கட்டுன்னு சொல்லிவிடு. 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடாது. அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு சிரிச்சு நான் ஏன் இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுங்க. இந்த கதையை வாசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார்கள் சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லுங்க. உன்னுடைய இருதயமானது அப்ப என்ன செய்யணும்னு சொல்லியாச்சுன்னா ஈரப்பதமுடையதாய் மாறும். நீ அவங்களுக்கு சொல்லும் போது உனக்குள்ளாக இருக்கிற வசனமானது முளைத்து எழும்பும். அது கனி கொடுக்க ஆரம்பிக்கும். வந்துட்டு ஆண்டவர் மலையை மறுக்கவா சொல்ற? சின்ன சின்ன காரியத்தை சொல்லும் போது கொஞ்சம் என்ன செய்ய, அதுக்கு ஆண்டவரிடத்துல உன்னை விட்டுக்கொடு. நீ மறந்து போகக்கூடாது. டக்குன்னு முடிக்க பாரு. அடுத்தது வாசிங்க. நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். எது? இந்த முட்கள் மேல விழுந்ததுனால அவங்க யாரா இருக்கிறாங்க? அவங்களுக்கு ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம், உலக கவலைகள், இதெல்லாம் வந்து அவங்க என்ன செய்யுது? நெருக்கு. இது வந்துட்டு ஒரு பிரச்சனை போல இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை போல எனக்கு முதல்ல என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுன்னா பிரபஞ்சத்துக்கு உலகத்திற்கு ஏற்றதான கவலைகள். அப்ப உலகத்திற்கு ஏற்ற கவலை என்னது? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடுப்போம். இதுதான் அவங்களுக்கு. ஐயோ வேலை இல்லையே, அந்த வேற தடவை நம்ம விட ஐயோ வேலை இல்லையே, அடுத்து அவளுக்கு இருக்கிற போல புடவை நமக்கு இல்லையே, அவளுக்கு இருக்கிற போல நீளமான கூந்தல் நமக்கு இல்லையே, இன்னொருத்தி அவளுக்கு இருக்கிறத கேள்வி பேர் நமக்கு இல்லை. உடனே பியூட்டி பார்லர் போய் நீளமா இருக்கிறதா நம்ம தலைமையில போட்டு சுருட்டி 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 அவன் சுருட்டுறதுக்கு ஏதோ ஒரு கெமிக்கல் போட்ட இருக்கிற முடிவு புஷ்டம். அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வரும்போது ஏதோ இந்த கேன்சர்ல உள்ளவங்களுக்கு இந்த கீமோ கொடுப்பாங்கல்ல, கீமோ கொடுத்தாச்சுன்னா தலை என்ன ஆயிடும்? முடியெல்லாம் கொட்டி ஆட்டோமேட்டிக்கா பால்மெண்ட் ஆயிடும்.
இப்ப பாலா வந்து நிற்கிறது. இப்ப பார்த்துடுங்க, இந்த சுருட்டுறதுக்கு அந்த கேலி ஹேர் பண்றதுக்கு வெறும் 800 ரூபாய், இப்ப டோப்பா வாங்குறதுக்கு 80,000 தேவையா இருக்கிற. நான் முடியாத ஸ்டைல இழுத்து வச்சுக்கிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது போதும். இண்டஸ்ட்ரினா நம்ம கடவுள் கொடுத்தது என்ன செய்யட்டும், இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கு. அடுத்தது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அடுத்த ஆண்டு சொல்ற நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இதயத்தை ரொம்ப முக்கியம். வசனத்தை இவங்க கேட்டு அவங்க சொல்றாங்க, எஸ் என் ஆண்டவர் இன்னைக்கு மற்றவங்களுக்கு சொல்ல சொன்னா நான் இன்னைக்கு சொல்லிட்டு தான் தூங்குவேன். என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கு தெரியும், யாரும் தெரியல, எதுக்கு இந்த கைப்பிரதி வச்சிருக்கிறோம்னா தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்துறதா என்னது அந்த கைப்பிரதி இலவசமா தானே அவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்க என்னன்னு கேட்கும். அப்ப நம்மளே அறிமுகமாயி. ஆமா, கவலைப்படக்கூடாது. கவனமா கேளுங்க. அப்போ என்ன செய்யணும்னு சொல்றதுன்னா, உனக்கு டைரக்டா யாரு சிலவங்களுக்கு யாரிடத்திலும் டக்குன்னு பழக தெரியாது. அவ பழகத்துல சிலவங்க யாரையும் பழகிடுவாங்க. நான் சின்ன பையனெல்லாம் மெட்ராஸ் வந்த டைம்லாம் நான் டிராக்டர் எடுத்துறேன். இங்கே இருந்து நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா ஒரு 500 டிராக்டர் பீச்சில் அப்படியே சிலங்க வாசிமா போவாங்க. ஆசை என்னால் கொடுக்க முடிகிற அளவுக்கு என்ன செய்யும். நாம சாயந்தரம் 3 மணிக்கெல்லாம் போவோம். சாயந்தரம் 3 மணிக்கு போன என்ன செய்யுதுன்னா அந்த 500 டிராக்டர் முடிகிறது வரைக்கும் என்ன செய்யும், நடந்து சொல்லுவோம். எங்களுக்கு ஒரு கண்டிஷன், சும்மா யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அட்லீஸ்ட் அவங்க பேராவது கேட்டிருக்கணும்னு சொல்லுவோம். அப்போ எங்கள் டைரக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா திங்கடமை சொல்லுவார், ரைட்டு சாமி எழுந்தா எழுந்துன்னு சொல்லுங்க, நேற்று நீ சந்திச்சதான ஒரு 100 பேருடைய பேரை சொல்லு, நீ ஒரு 100 பேருடைய பேரை சொல்லுன்னு சொல்லிட்டு முழிச்சிடும். முழிக்கலாம் கூடாது. என்ன செய்யணும், கவனம் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு பேர் சொல்லணும். இதுக்கு வேண்டிய பேர். அவர் பயங்கரமான உஷார். அவர் என்ன செய்ய, போன வாரம் சொன்ன பேர் இந்த வாரம் இருக்குன்னு அவரு ஞாபகம். சாதாரண அந்த மெடிக்கல் டாக்டர் ரொம்ப ஷார்ப்பா. அப்போ அப்படி போனதுனால இத்தனையே பேர் சந்திச்சே நடந்தாங்க. நீங்க எந்த மனநிலைமையில இந்த உள்ளால வந்தாலும் உங்களுடைய மனதை புரிந்து கொள்றது கடவுள் திருவள்ளுவர். சாதாரண இது உருவானதே கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டுக்கொள்வதான வசனத்தை மற்றவங்களுக்கு போய் என்ன செய்ய, ஏதோ கடமைக்கு வரணும் வராத பிள்ளைங்க ஒரே ஒரு காரியம் சொல்லுவாங்க, ஒரு நாள் நம்ம எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போவோம். உனக்கு எப்பவும் இந்த ஞாபகம் இருக்க, இந்த பூமியில நிலையா நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. போன வருஷம் உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் இந்த வருஷம் மரிச்சிருக்கிறாங்க தெரியுமா தெரியல. நீயும் நாளைக்கு நீயும் நானும் என்ன செய்யதான் போறோம். இந்த மரணத்துக்கு பின்பு நம்ம வாழணும். அந்த வாழ்க்கைக்கு ஒன்னு ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் இந்த விதையை குறித்ததான கதையை சொன்னார். ஒரு இருதயத்தை பக்குவப்படுத்தி அழிந்து போகிற மற்றவர்களை நீ காப்பாற்றணும். ஆண்டவர் நம்புறாரு, ஒன்னால மற்றவங்களை காப்பாற்ற முடியும், ஒன்னால ராஜாக்களை காப்பாற்ற முடியும்னு நம்புறாரு. உன் ஊருடைய மிகப்பெரிய செல்வந்தரையும் ஞானியையும் ஒன்னால காப்பாற்ற முடியும்னு ஆண்டவர் நம்புறாரு. நீ சொல்ற உன் கணவனையே காப்பாற்ற முடியலன்னு நீ புலம்பிட்டு உட்கார்ந்து இருக்கிற. முதல்ல ஒன்னால என்னெல்லாம் முடியும்னு நீ முயற்சி எடுக்க கற்றுக்கோ. சோர்ந்து போய் கிடக்காது. இந்த வசனம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதான வசனங்கள் கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். எப்படி அவங்க உடனே கிடையாது. இவங்களுக்கு என்ன இருக்குது, மற்றவங்களுக்கு எல்லாம் என்னது உடனே நடக்கணும். ஆனா இவங்க நன்மையும் செம்மையான இருதயத்தில் உள்ளவன் 1 வருஷம் வந்தான், 2 வருஷம் வந்தான், எதுவும் நடக்கலைன்னு சொல்லி கூட அவன் சொல்றான், என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார். என் ஆண்டவர் அவருக்கு எப்ப வேணுமோ என்ன செய்வாரு, he do miracle his own time. அவருடைய நேரத்தில் அவர் என்ன செய்வாரு, அவர் அற்புதத்தை செய்து. ஒரு வார்த்தை எனக்கு இந்த வருஷத்துல அடிக்கடி சொன்னது, இந்த உஷாவுடைய புருஷன், உஷா கொஞ்சம் எழுந்து எல்லாரும் உஷாவுக்கா கரங்களை தட்டுங்க. ரொம்ப ஆச்சாரமான இந்து குடும்பத்தில் அவருடைய கணவன் இன்னைக்கு அவருடைய இந்து குடும்பத்தில் அவருடைய குடும்பத்தை எல்லாம்
அவங்க மாமியார்லாம் அந்த குறியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டதான ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க ரட்சிக்கப்பட்டார். அவருடைய கணவன் சர்ச்சைக்கே வரக்கூடாது. ஆனால் அதையும் தாண்டி கர்த்தருக்கு உண்மையாக விதைப்பார். சபைக்கு வருவார். புருஷனுக்கு தெரியாம கூட வந்துட்டு என்ன செய்வார். கடைசியில் அவன் ஞானஸ்நானத்துக்கு தெரியாம எடுத்தேன்னா அவருக்கு தெரியாம ஞானஸ்நானம் எடுத்தான். கடைசியில் என்ன செஞ்சுட்டாங்க, அவளுடைய உத்தம இந்தியத்தை கர்த்தர் காட்டி அவனை கர்த்தர் தொட்டார். இன்னைக்கு அவன் அவ்வளோ மத்திய வருகிறதான ஞானஸ்நானம் பேசுறவன் ஞானஸ்நானம். அப்போ அவங்க அப்பாவுக்கு கேன்சர், அவருக்கு இக்கட்டான பிரச்சனை. முந்தனக்கில் என்னை பார்க்கும்போது பேசின வேலை, நான் இயேசுசாமி ஏற்றுக்கொண்ட நேரத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை சூழ்ந்திருக்கு. என்னை பின்வாங்க பண்ணணும்னு நினைச்சேன். எல்லாம் எனக்கு நஷ்டமானாலும் நான் ஞானஸ்நானம் எடுக்க தீர்மானம் பண்ணுறதை மட்டும் விட மாட்டேன். நான் இயேசப்பாவுக்காக. கிறிஸ்துவுக்குள் வந்த அநேக கிறிஸ்தவர்கள் பின்வாறி போகும்போது இப்பதான் காலடி எடுத்து வச்சிருக்கிறான். அவனை சுற்றிலும் பிரச்சனை நடக்குது. அவன் சொல்றான் அது நடக்கட்டும், ஆனா எனக்கு இயேசு. எத்தனை அற்புதத்தின் தேவன். அதைத்தான் சொல்ல தன் இருதயத்தில் காக்கணும். பொறுமையுடனே அவன் என்ன செய்வானா, பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறான். அவங்களுக்கு தெரியும் விதை முளைச்சாச்சுன்னு அடுத்த நாள் என்ன கொடுக்காது. ஹலோ குடிக்க போறேன் உடனே அது என்ன செய்யாது. அடுத்து அது வளரும் போது காற்று வீசுமா, அது வளரும் போது காற்று வீசுமா. சில நேரத்தில் வீசுற காற்று உடையிற அளவுக்கு என்ன செய்யும், அப்படி காற்று வீசும். ஆனாலும் அது என்ன சொல்லுதுன்னு சொல்லிச்சுன்னா, எனக்குள்ளால இருக்கிற ஆண்டவர் என்னை காத்துக்கொள்ளாரு. அந்த புயல் அது வளையுது. சில நேரத்தில் அப்படியே வந்துட்டு அதனுடைய தலைப்பகுதி மண்ணை வந்து தொடும். ஆனாலும் அது விசுவாசத்துல நிற்கிறதுனால வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்திருந்தாலும் அவன் மறுபடியும் எழுந்திருப்பான். அல்லேலூயா. கடைசி நாம் எல்லாரும் எழுந்திருக்க இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் விட்டு போற வசனத்தை வாசி வாக்கிய நீங்க மாலையில கேட்கிறோம். அந்த வசனத்தை வாசி முடிக்கும் மூலமாக 10-11 வசனத்தோட முடிக்கும். எல்லாரும் எழுந்திருக்கணும். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தினுடைய உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்ப அந்த வானத்திலிருந்து எப்படி இறங்குதோ அதே போல மழையும் பனியும் அது என்ன செய்யாது, அது திரும்பி போகாமல் பூமியை நினைத்து. அது எதை நினைத்து? எல்லாரும் சொல்லுங்க, அது பூமியை நினைத்து. எதை நினைத்து? பசங்க எல்லாம் கவனமா கேளுங்கடா. அது எதை நினைத்து? பூமியை நினைத்து. அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து. அதில் முளை கிளம்பி என்ன செய்வார்? விளையும்படி செய்து. விதைக்கிறவனுக்கு விதையையும். யாரு விதைச்சார்? விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. அப்படின்னா விதைக்கிறவனுக்கு திரும்ப விதைக்கிறதுக்கு விதையும் கொடுக்கும். யாரெல்லாம் ஊர்ல சாப்பிடுறவன்னு நினைக்கிறவனோ அவனுக்கெல்லாம் அது ஆகாரமா மாறும். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாரு. திரும்ப விதைக்கு உன் வீட்டுல விதையும் வரும். உனக்கு உன் குடும்பம் உன் சொந்த ஊருக்கெல்லாம் எதுவும் வரும்? ஆகாரத்திற்குள்ள அதில் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். ஆண்டவர் எதோட ஒப்புறாரு? ஆண்டவருடைய வசனத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறதா? என்னுடைய வாக்குத்தத்தங்கள் உனக்குள்ளார வாழ்கிறதுனால ஆண்டவர் சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். உன்னை இந்த பட்டணத்துல தலைநிமிர்ந்து பண்ண சொல்லி இருக்கிறாரா? உனக்கு இந்த வருஷம் ப்ரமோஷன் வரும்னு கர்த்தரோடு பேசி இருக்கிறாரா? பிசினஸ்ல மாற்றம் வரும்னு சொன்னாரா? ஆத்துமாக்களை கர்த்தருக்காக கொள்ளை பொருளா தருவேன்னு சொன்னாரா? என் ஆண்டவர் அதை உனக்கு செய்ய வல்லவர். ஆனால் நீ உன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்திக்கோ. இன்றைக்கு ஆண்டவர் எடுத்து சொல்ல, ஆண்டவரே இந்த அறுவடையின் நாளில் என் இருதயத்தை நான் உனக்காக ஒப்பு கொடுத்து உம்முடைய விருப்பத்திற்காய் கடந்து செல்ல எவ்வளவு காலமாயிருந்தாலும் நான் காத்திருப்பேன். நான் உனக்காய் வாழ்ந்திடலாம். சுயத்தை
வெறுத்து விட்டார். கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். தேர்ப்புகளில்லாதே இயேசுவின் நாமத்திலே தேர்ப்புகளில்லாதே இயேசுவின் நாமத்திலே கிறிஸ்து மலக்குவே நமது மறையட்டுமே. கிறிஸ்து மலக்குவே நமது மறையட்டுமே. உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையாகிய விதைகள் எங்களுடைய உள்ளத்தில் விழுந்து உடைய ஜீவனுடைய வசனமாகிய பனியும் மழையும் எங்கள் மீது பொழிந்து எங்களுடைய இதயங்களை இப்பொழுது நீரோட்டமுடையதாய் மாற்றினதற்காக நன்றி. வாக்குத்தத்தங்கள் எங்களுக்குள் ஜீவன் பெறுகிறதை காண்கின்றன. வந்ததை போலல்ல, பெரிய மாற்றத்தோடு கடந்து வருகின்ற நாட்களில் பொறுமையாயிருந்து உம்முடைய அற்புதங்கள் எங்களுக்குள் ஆண்டவரை பூத்து காய்த்து குலுங்கி நிற்கிறதை இந்த உலகம் காண உதவி ஆசீர்வதிப்பீராக. சைலோனுடைய மிகப்பெரியதான ஆத்தும ஆதாயத்தினுடைய அறுவடையில் நான் இணைந்து செய்வேன். கர்த்தருடைய அனுகிரகம் செய்யும். உன்னதத்தை கேட்பதற்காக இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.